இந்த மனுஷன் ஆபரேஷன் சிந்தூர் நல்லா நீங்க மோடிஜியை ட்ராக் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் அ சிங்கிள் மேன் ஹூ மேட் அ டெசிஷன். கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி டெய்லி சாயந்தரம் அந்த போட்டோவை நம்ம பார்ப்போம். நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷாஜி அவங்க, ராஜ்நாத் சிங் அவங்க, ஜெய்சங்கர் அவங்க, சிசிஎஸ்ல இருக்கக்கூடிய 5 தலைவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த சிசிஎஸ் முடிஞ்சு அரை மணி நேரம் பிஎம்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டோ வரும். முப்படை தளபதிகளை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார். அவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே தினமும் இந்த போட்டோ பிரைம் மினிஸ்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு ஏன் போடுறாருன்னா, பயப்படாதீங்க, எனக்கு கன் பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு எந்த மிசைல் நம்பர்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ரக வெப்பனை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க மெசேஜ் நம்ம கொடுக்குறாரு. இதை விட அதனாலதான் நம்ம இந்த தலைவர்களை பொறுத்தவரை 2 வகையாக பிரிப்போம். பீஸ் டைம் லீடர்ஸ், வார் டைம் லீடர்ஸ். வார் டைம்ல ஜெயிச்சவங்க பீஸ் டைம்ல தோப்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் கிளாசிக் எக்ஸாம்பிள். வார் டைம்ல ஜெயிச்சார், அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தோத்தாச்சு. ஏன்னா மக்கள் ஏத்துக்கல. வார் டைம்ல ரொம்ப கொடுமைப்படுத்திட்டியா, நீ ரேஷனே கொடுக்கல, சைரன் அடிச்சா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கணும்னு ரொம்ப பண்ண நீ. ஸோ எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்ல வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்தார், ஏன்னா லண்டனை காப்பாற்றணும். ஆனா வார் டைம்லையும் ஜெயிச்சு பீஸ் டைம்லையும் ஜெயிச்ச ஒரு தலைவர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் தலைவர். அதை மோடி அவங்கள பாரு. அதனாலதான் அந்த ஒரு நாள் போட்டோ நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக.